வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். தமிழ் புத்தாண்டு பலன்கள் சிறப்பு தொகுப்பு 2026 பராபவ ஆண்டினுடைய 12 ராசிகளுக்கான பலன்கள் என்ன? அந்த வரிசையில் இன்றைக்கு நாம் பார்ப்பவிருப்பது விருச்சிக ராசி. காலபுருஷ தத்துவத்துக்கு 8ஆம் வீடு விருச்சிகம். இந்த விருச்சிக ராசி மிகவும் அபூர்வமான ஒரு ராசி. இது உங்களுக்கு நாம் ரொம்ப குறிப்பிட்டு சொல்வதற்கு பல காரணங்கள் இருக்கு. இந்த விருச்சிக ராசி ஒரு மனிதனுடைய உயிரையும் உடலையும் பிரிக்கக்கூடியது. இதை பல தடவை சொல்லியிருக்கேன். 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம், அதனால மறைவு ஸ்தானம். இந்த மறைவு ஸ்தானம் ஒரு உடம்புல ஒரு மனிதன் எதை மறைப்பார்களோ அதை குறிக்கக்கூடிய ராசி விருச்சிகம். இதனாலேயே என்னவோ நம் தோழர்களாகிய விருச்சிக ராசியில் பிறந்த அன்புக்குரிய நேயர்கள் பல பேர். ஆக இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் தன் மனதில் இருக்கக்கூடியதை வெளிப்படையாக பேசக்கூடிய தன்மை என்பது கஷ்டம். இவங்க வேணுமென்றே மறைக்கலை, இவங்களுடைய இயல்பு, கடவுளின் படைப்பு இந்த மாதிரி இருக்கு. இப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த பராபவ ஆண்டு தமிழ் புத்தாண்டு 2026 எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? வாங்க. இவங்களுக்கு இந்த ஆண்டு என்ன நடக்கும், எதை எதிர்பார்க்கலாம், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, பரிகாரங்கள் என்ன, இதை பற்றி விரிவாக பேசலாம். வாங்க. விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதம் தொடங்கக்கூடிய இந்த புத்தாண்டு மாதம் என்பது கடின உழைப்பிற்கான மாதம். இதை சொல்லும் போதே தற்சமய கிரக சூழ்நிலை அதை பற்றி பேசணும். விருச்சிகத்தின் 5ஆம் வீடுல சனி, 4ஆம் வீடுல ராகு. விருச்சிகத்தின் 8ஆம் வீட்டில் தற்சமயம் குரு ஜூன் 2 பிறகு 9ஆம் வீட்டிற்கு போய் விருச்சிகத்தை பார்க்க போகிறார் உச்ச குரு. விருச்சிகத்தின் 10ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய சிம்மத்தில் கேது. இவ்வளவுதான் கிரக அமைப்பு, முக்கியமான கிரகங்களுடைய அமைப்பு. நாம் ஏன் குரு சனி ராகு கேதுவுடைய அமைப்பை எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இந்த கிரகங்கள் தான் ஒரு வருஷத்துக்கு மேலே மாற்றங்கள் பெறுகிற கிரகம், பெரிய கிரகங்கள். மித்த கிரகங்கள் எல்லாம், மீதம் இருக்கக்கூடிய 5 கிரகங்களும் மாதம் ஒரு முறையோ, தினம் ஒரு முறையோ, அல்லது 2 மாதம் ஒரு முறையோ, 1.5 மாதம் ஒரு முறையோ மாறிக்கொண்டே இருப்பார்கள். இந்த குரு சனி ராகு கேது தான் 1 இயருக்கு மேலே மாறக்கூடிய கிரகங்கள், பர்மனண்ட்டாக இருக்கக்கூடிய கிரகங்கள். அதனால் இந்த கிரகங்களை தவிர்க்க முடியாது. ஆக சரியாக ஏப்ரல் 17ஆம் தேதி அன்று விருச்சிகத்தின் 5ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மீனத்தில் கூட்டு கிரகங்கள் சேர போகிறாங்க. சனி, செவ்வாய், புதன், இப்படி கூட்டு கிரகங்கள் எல்லாம் சேர போகிறாங்க. இதனுடைய பலன்கள் தாக்குதலும் விருச்சிகத்தின் மேல் இருக்கும். இப்போ விருச்சிகத்துக்கு என்ன நடக்குதுன்னா, கடந்த 10 ஆண்டுகளாக விருச்சிகத்திற்கு நிம்மதி என்பது இல்லை. ஃபர்ஸ்ட் பிரச்சனை தான். அந்த நிம்மதி எதனால இல்லை? அதெல்லாம் பேசிக் காரணங்கள், பல ரீசன்ஸ், காரணங்கள் இருந்தாலும் பணத்தினால நிம்மதி இல்லையா, உறவுகள்னால நிம்மதி இல்லையா, உடல் ஆரோக்கியத்தினால நிம்மதி இல்லையா, காதல் தோல்வியினால நிம்மதி இல்லையா, கணவன் மனைவி பிரிவினால நிம்மதி இல்லையா, குழந்தைகள்னால நிம்மதி இல்லையா, குழந்தைகளை பார்க்க முடியலன்னு நிம்மதி இல்லையா, தினமும் குழந்தைங்க பண்ணுற அட்டகாசம் தாங்க முடியலன்னு நிம்மதி இல்லையா, இப்படி பல பிரச்சனைகள் மனசுக்குள்ள இன்னும் நிறைய இருக்கு, சொல்லிக்கிட்டே போகலாம். 10 ஆண்டுகளுக்கு மேலே விருச்சிக ராசி அன்பர்களுடைய கேள்வி, எனக்கு நல்ல காலம் என்பது நான் பார்த்ததே கிடையாது, அப்படி ஒரு நல்ல காலம் என்பது இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. இதுதான் அவங்களுடைய கேள்வி. இந்த பராபவ ஆண்டினுடைய சிறப்பு என்ன, விருச்சிகத்துக்கு என்ன டேக்அவே அப்படின்னா, முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோக்குள்ள டீட்டெயில்டாக நம்ம போகிறதுக்கு முன்னாடி விருச்சிக ராசி அன்பர்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது, ஜூன் 2க்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க இதுவரைக்கும் எதிர்பார்க்காத அளவிற்கு நல்ல மாற்றங்கள் வரும். எந்த ஒரு முயற்சியும் இல்லாமலே
நல்ல செய்திகள் வரும், நல்ல திருப்பங்கள் வரும், பெரிய அளவிலான ராஜாதி ராஜ யோக பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். இதுதான் நிதர்சனமான உண்மை. இது குரு பயிற்சிக்கு பிறகு நிகழ்ந்தே தீரும். உங்களுடைய ராசி, உங்களுடைய 3ஆம் வீடு, 5ஆம் வீடு, இந்த இடங்களை குரு பார்க்கவிருக்கிறார். இப்போ நம்ம கூட்டு கிரகங்களை பற்றி பேசணும். 5ஆம் வீட்டில் கூட்டு கிரகங்கள் இருக்கும்போது சற்று எதிர்ப்புகள் இருக்கும். நம்ம திரும்பியும் சொன்னோம், பழையபடி விருச்சிக ராசி அன்பர்கள் வாழ்க்கையை பார்த்ததே இல்லையா அப்படின்ற கேள்விக்கு பதில் சொன்னோம். இனிமேல் ஜூன் 2ற்கு பிறகு 10 ஆண்டு இல்லை, நீங்கள் பிறந்ததுலேருந்து நீங்கள் பார்க்காத நல்ல விஷயங்கள், நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல திருப்பங்கள், வாழ்வியல் மாற்றங்கள் வந்து சேரும். இப்போது சனியை பற்றி பேசணும்னா, சனி பகவானை பற்றி, உங்களோட 5ஆம் வீட்டில் ஏப்ரல் 17 கூட்டு கிரகங்கள் இருக்கும்போது டென்ஷன், மனசோர்வு, ஏற்கனவே சந்திரன் உங்கள் ராசியில் நீச்சம் என்பதால் சற்று கவலை, சற்று இதெல்லாம் இருக்கும். அதுக்கு மேலே டென்ஷன், மனசோர்வு, வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பிரச்சனைகள், கொஞ்சம் எதிர்ப்புகள், இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஆக இந்த சனி பகவானுடைய தாக்குதல் என்பதும் கூட்டு கிரகங்களுடைய இதுவும் ஏப்ரல் மாதம் 2வது வாரம் முதல் 4வது வாரம் முடிய, அதே மாதிரி 1.5 மாதம் ஏப்ரல் 2வது வாரத்திலிருந்து மே முடிய இந்த தாக்குதல்கள் சற்று இருக்கும், பலமாகத்தான் இருக்கும். இந்த 1.5 மாதம் கவனமாக இருக்கும். அதற்கு பிறகு மடை திறந்து பாடும் நதி அலைதான் அப்படின்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும். இந்த 1.5 மாதம் நாம் கடைபிடிக்க வேண்டிய தாரக மந்திரம் உழைப்பு, உழைப்பு, ஃபோக்கஸ், ஹார்ட் ஒர்க், ஃபோக்கஸ். நம்ம எதை செய்கிறோமோ அதன் மேலே கவனமாக இருக்கணும், முழு கவனமும் இருக்கணும். முழு கவனத்தோட, முழு ஈடுபாடோட நம்மளுடைய வேலைகளை நம்ம செய்ய வேண்டும். இதுதான் முக்கியம். இந்த காலகட்டத்தில் பராபவ ஆண்டில் நம்மளுடைய உழைப்புக்கும் திறமைக்கும் கண்டிப்பாக ரெகக்னிஷன் கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம வேலை செஞ்சதுக்கும் நம்மளுடைய திறமைக்கும் கண்டிப்பாக ஒரு மதிப்பு இருக்குது. இதை தவிர ஃபைனான்ஷியல் சிச்சுவேஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரொம்ப பிரமாதமாக இருக்குது. கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள், இந்த பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பல ஆண்டுகளாக இருந்து வந்த பணம், கடன் தொல்லைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இது எல்லாமே முடிய வாழ்க்கையில் ஒரு புதிய கதவு, புதிய வாய்ப்புகள் திறக்கக்கூடிய ஒரு நேரமாக மே 2வது வாரம் முதல் தொடங்குகிறது. திருமணம் சார்ந்த விஷயங்கள், இப்போ நம்ம காதலிச்சுட்டே இருக்கோம். பல பேருக்கு திருமண வாய்ப்பும், திருமணம் வரன்னு பார்த்துட்டு இருக்காங்க, கல்யாணம் பண்ணணும். சில பேருக்கு கரெக்டான வயசு, பல பேருக்கு கரெக்டான வயசு இல்லை. ஆண்கள் குறிப்பாக 90s கிட்ஸ். இப்போ இவர்களுக்கெல்லாம் விருச்சிக ராசியில் இருக்கும். இதில் பல பேர் மனதளவில் திருமணமாவது எனக்காவது, அதெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க, இனிமேலாம் இந்த பிறவியில் திருமணம் நடக்காது அப்படின்னு முடிவெடுத்த விருச்சிக ராசி அன்பர்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் சேர்த்து தான் நம்ம பேசுகிறோம். நீங்கள் என்ன வேணால் முடிவெடுக்கலாம். மேன் ப்ரப்போசஸ், காட் டிஸ்போசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு திருமணம், தாமத திருமணம் தவறல்ல. சில சமயத்தில் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வரணும்னு சொல்லுவாங்க. தாமத திருமணத்தை நோக்கி காத்து கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சொல்கிறேன், நல்ல மனைவி, நல்ல கணவன், த பெஸ்ட் அமைவாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 வயசுக்கு மேலே கல்யாணம் நடக்கும்போது உங்களுடைய கணவனோ மனைவி அவர்களுக்கும் 30 வயசு தாண்டி இருக்கும். அவர்களும் அனுபவப்பட்டிருப்பாங்க. எது வாழ்க்கையில் நல்லது கெட்டது சிறு வயதில் தெரியாது. அந்த வயதில் கல்யாணம் பண்ணி 2 பேரும் சண்டை போடுறதை விட கொஞ்சம் முதிர்ந்து 30 வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணும்போது ஒரு மெச்சூரிட்டி என்பது இருக்கும். ஒரு பிரச்சனையை எப்படி கையாள வேண்டும், குடும்ப வாழ்க்கைக்கு இது ரொம்ப அவசியம். குடும்ப வாழ்க்கைக்கு மிக மிக அவசியம் சகிப்புத்தன்மை. அது விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த ஆண்டு திருமண பந்தம் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி மாணவ மாணவியர்களுக்கு அற்புதமான ஒரு ஆண்டு, பராபவ ஆண்டு. விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு உங்களுடைய உழைப்பு, இந்த கடினமான உழைப்பின் மூலியமாக இப்போ நீங்கள் எஃபர்ட் போட்டிங்கன்னா படிப்பில் 200% உங்களுக்கு ஜெயிக்கும். லக்கை நம்பாதீங்க.
கண்டிப்பாக ஜெயிக்காது. ஹார்ட் ஒர்க் மட்டும்தான் இந்த ஆண்டு உங்களுக்கு கை கொடுக்கும் விருச்சிகத்துக்கு. இப்போ ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயம் பேசுகிறோன்னா, வயிற்று பகுதியில் சில பிரச்சனைகள், ஆரோக்கிய குளறுபடிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி கொஞ்சம் அலர்ஜீஸு, இந்த தோல் சம்மந்தப்பட்ட சில அலர்ஜீஸு, சில ரேஷஸ்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி தொண்டை பகுதியில் சில சிக்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொண்டையில் வந்து சொல்கிற மாதிரி சில என்ன சொல்கிறது, இன்ஃபெக்ஷன்ஸு அப்படிலாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவையில்லாத உணவை தேவையில்லாத நேரத்தில் தேவையில்லாத இடத்துல சாப்பிட்றதும், உணவை விட்டுட்டு ஸ்கிப் பண்ணி சாப்பிட்றதும் உடல் ஆரோக்கியத்தில் பெரிய விளைவை விருச்சிகத்துக்கு இந்த ஆண்டு விளைவிக்கும். அது மாதிரி உங்களோட 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுனால கண்டிப்பாக வந்து வாகனத்தை ஓட்டும் போது, நான் பாரு வீலிங் போடுறேன், நான் பாரு பைக்கை வந்து மேலே தூக்கி வைக்கிறேன், கீழே இறக்கி வைக்கிறேன், நான் காரை அப்படி வேகமாக ஓட்டுறேன், தண்ணியை போட்டு காரை ஓட்டுறது, இந்த தேவையில்லாத ஜாதி ஒரு கிக்குக்காக வந்து அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு பண்ணுறது, இந்த கிக்குக்காக பண்ணவங்க பல பேர் இன்றைக்கி உயிரோடு இல்லை. இன்றைக்கி வந்து உயிரோடு இல்லை. அந்த குறைவான 5 நொடி சந்தோஷத்துக்கும் பெருமை, அதுதான் முக்கியமாக ஃபால்ஸ் ப்ரைடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து தவறான ஒரு கௌரவம். மனசுக்குள்ளேயே இந்த மாதிரி பண்ணால் நம்மளை வந்து பெரிய ஆளுன்னு நினைப்பாங்க, கை தட்டுவாங்கன்ற தவறான ஃபால்ஸ் ப்ரைடுக்காக பண்ண பல இளைஞர்கள் இன்றைக்கி உயிரோடு இல்லை. 10 பேர் பண்ணாங்கன்னா 7 பேர் விபத்து, 2 பேர் தப்பிச்சாங்க. இதுதான் உண்மை. ஆக இந்த ட்ராவலில் வந்து டிலே ஆகக்கூடிய வாய்ப்புகள், ரஷ் பண்ணி ட்ராவல் பண்ணுறது, கேர்ஃபுல்லாக நம்ம எந்த பொருள் எடுத்துகிட்டு போகிறோமோ எடுத்துகிட்டு வரதெல்லாம் கவனமாக இருக்கணும். விருச்சிகத்தின் 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது கண்டிப்பாக வேலை செய்கிற இடத்துல என்ன பண்ணுவார்னா, பின் முதுகு, உங்கள் முதுகுக்கு பின்னாடி கூட ரொம்ப நீ இல்லைன்னா நான் இல்லை, என்னுடைய பிரதர் மாதிரி சிஸ்டர் மாதிரின்னு பழகக்கூடியவர்கள் உங்கள் பிற முதுகில் குத்துவாங்க. உங்களுடைய புறமுதுகை வந்து அவங்க அட்டாக் பண்ணுவாங்க. கண்டிப்பாக உங்களுடைய வேலைக்கு உல வைப்பாங்க. காசிப்பிங் தவறில்லை, ஒரு அளவோட. உங்கள் பர்சனல் மேட்டர்ஸை ஆஃபீஸில் நீங்கள் யார்கிட்டையுமே எந்த சூழ்நிலையுமே டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. இதுதான் முக்கியம். ஒட்டு மொத்தத்தில் விருச்சிக ராசிக்கு இந்த குரு பார்வை ஜூன் 2க்கு பிறகு வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையின் கதவுகள் திறக்கப்படும். உங்கள் வாழ்க்கையின் வாய்ப்புகள் உங்களுக்கு பாதங்களில் வந்து சமர்ப்பிக்கப்படும். அங்கிருந்து தொடங்குது அந்த புள்ளியிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை என்பது. அதற்கு பிறகு இப்போ நாம் சொல்லக்கூடியதெல்லாம் பொது பலன்கள். 25லேருந்து 30% வேலை செய்யும். இதுக்கு மேலே உங்களுடைய பிறவி ஜாதகம், பிறப்பு ஜாதகம் இருக்குது, அதுதான் 60லேருந்து 70% வேலை செய்யும். இவ்வளவு சொன்ன பிறகும் உங்களுக்கு நான் சொன்னபடி நடக்குது அப்படின்னா ஓகே. இல்லை உங்களுக்கு மேலும் சந்தேகம் இருக்குது, உங்கள் பிறப்பு ஜாதகத்துக்கு உங்களுக்கு எதிர்காலத்தில் துல்லியமாக எது நடக்கணும்னு தெரியணும்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை காண்டாக்ட் பண்ணி ஆன்லைன் கன்சல்டேஷன் எடுத்திங்கன்னா நான் உங்களுக்கான எதிர்கால பாதை என்ன நடக்கும்னு 200% ப்ரிடிக்ஷன்ஸோட உங்ககிட்ட நான் தெளிவாக பேச முடியும், உங்களுக்கான வழியை காமிக்க முடியும். அதே மாதிரி பரிகாரம்னு எடுத்தோம்னா விருச்சிக ராசிக்கு முக்கியமாக காலையில் ஸ்கந்த சஷ்டி கவசம், சாயங்காலம் ஸ்கந்த குரு கவசம், இது 2ம் தவறாமல் ஒவ்வொரு நாளும் சொல்லணும். செவ்வாய்க்கிழமை அன்று தவிர்க்காமல் சொல்ல வேண்டும். உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய முருகன் கோவில்களுக்கு சென்று உங்களால் முடிஞ்ச செப்பு வேல் அல்லது வெள்ளி வேல் வசதிக்கேற்ப அதை உண்டியில் நீங்கள் போட்டுட்டு வரும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்துணை வினைகளும் அகலும். என் உயிரினும் மேலான விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்து வரும் காணொலியில் மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.